ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம மாடியூல் டி ஸ்டார்ட் பண்ணலாம். 26 பார்க்கலாம். அதாவது ஓவர்வியூ ஆஃப் கிரெடிட் மேனேஜ்மெண்ட். நம்ம ஒரு கடன் கொடுக்குறோம், ஒரு லோன் கொடுக்குறோன்னா அதில் என்னென்ன விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரெடிட்டு. பேங்க்கில் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டெபாசிட்ஸை வாங்கிட்டு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு அதை விட ஜாஸ்தியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம லோன் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக கிரெடிட்டு. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், நம்ம வாங்குகிற எல்லா அமௌண்ட்டும் இப்போ 100 rupees நம்ம டெபாசிட் போடுறாங்கன்னா 100 rupees-ஐயும் வந்து நம்ம லோனாக கொடுத்துட மாட்டோம். சிஆராக இருக்கும், எஸ்எல்ஆர் இருக்குது, இது எல்லாத்துக்கும் போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு தான் வந்து நம்ம லோனாக கொடுப்போம். எதுக்காகனா அது மெயினாக அது வந்து சேஃப்டி ஆஃப் ஃபண்ட்ஸ்க்காக. ஒரு கிரெடிட் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதே வந்து ஒரு பிரின்சிபல் ஆஃப் கிரெடிட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதே வந்து என்னென்னா சேஃப்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபண்டு வந்து எந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்குது, ஏன்னா நம்ம டெபாசிட் போட்டவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பர்பஸ், என்ன பர்பஸ்க்காக நம்ம அவங்களுக்கு லோன் தரோம், ஓகேவா. லைக் இப்போ ஒர்க்கிங் கேபிட்டலாக, இல்லை டேர்ம் லோனு, அக்ரி லோனு, கோல்டு லோனு. ஸோ வாட் இஸ் த பர்பஸ், அதில் நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கா இல்லையா. நான் ப்ராஃபிட் வந்தால் தானே நம்ம இவங்களுக்கும் கொடுக்க முடியும் ரிட்டர்னு. அதே மாதிரி லிக்விடிட்டி, ஈஸியாக வந்து நம்ம அந்த லோன் இப்போது சப்போஸ் அவங்க கட்ட முடியலனா கூட ஈஸியாக லிக்விடிட்டினா என்ன, நம்ம அதை ஈஸியாக மாற்றிக்கிற மாதிரி. இப்போ கோல்டு லோன்லாம் ஹை லிக்விடிட்டி இல்லையா, நம்ம உடனே நமக்கு அடைஞ்சிரும். அடுத்த செக்யூரிட்டி, அந்த லோனுக்கு அவங்க என்ன செக்யூரிட்டி தராங்க, அதில் எந்த ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரிஸ்க் ஸ்ப்ரெட்னா என்ன, ஹை ரிஸ்க்கா மீடியம் ரிஸ்க்கா நம்ம கொடுக்குற லோனு அதை பொறுத்து. ஸோ இதுதான் வந்து மெயினாக ஒரு லோன் கொடுக்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்தது வந்து டைப் ஆஃப் பாரோவர்ஸ். இப்போ பாரோவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கும் லோன் கொடுப்போம், சோல் ப்ரொப்ரைட்டரி ஃபர்முக்கும் லோன் கொடுப்போம், பார்ட்னர்ஷிப்பு, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, கம்பெனிஸு, ஸ்டாட்யூட்டரி கார்பரேஷன்ஸு, ட்ரஸ்ட், எல்லாத்துக்குமே வந்து நம்ம லோன் கொடுக்குறோம். ஸோ இவங்க எல்லாருமே நமக்கு வந்து டைப் ஆஃப் பாரோவர்ஸ் தான். ஸோ இவங்க எந்தெந்த ஆக்டில் இவங்க கவர் ஆவாங்கன்னா, இண்டிவிஜுவல் கான்ட்ராக்ட் ஆக்டில் வருவாங்க. சோல் ப்ரொப்ரைட்டரும் கிட்டத்தட்ட இண்டிவிஜுவல் மாதிரி தானே. ஸோ அவங்களும் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் தான் வருவாங்க. அடுத்து வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 வருவாங்க. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி வந்து கஸ்டமரி லோ பெனட்ரேட்டிங் ஆஃப் ஹிந்துஸ் ஆக்டில் வருவாங்க. கம்பெனிஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்டில், ஸ்டாட்யூட்டரி வந்து எல்எல்பி வந்து எல்எல்பி ஆக்டில் வருவாங்க. ட்ரஸ்ட் வந்து ட்ரஸ்ட் ஆக்ட், ஓகேவா. ஸோ இது என்னென்ன ஆக்ட்டுங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க, இது மேபி 1 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டைப் ஆஃப் கிரெடிட். நம்ம வந்து 2 டைப் ஆஃப் கிரெடிட் கொடுக்குறோம், ஒன்று வந்து ஃபண்ட் பேஸ்டு, இன்னொன்று வந்து நான் ஃபண்ட் பேஸ்டு. அதுக்கு முன்னாடி கிரெடிட் வந்து என்னென்னா 3 டைப் இருக்கு இல்லையா. அதாவது ஷார்ட் டேர்ம் கிரெடிட் கொடுக்குறோம், லாங் டேர்ம் கிரெடிட் கொடுக்குறோம், மீடியம் டேர்மும் கொடுக்குறோம். மேக்ஸிமம் நம்ம ஷார்ட் அண்ட் லாங் தான் பார்ப்போம் இல்லையா. ஷார்ட்னா 1 இயர்க்குள்ளே கொடுக்குற எல்லாமே ஷார்ட் டேர்ம் கிரெடிட்டில் வரும். மற்றதெல்லாம் வந்து லாங் டேர்ம் கிரெடிட்டில். இது மீடியம் டேர்ம்னா 3 to 5 years வந்து மீடியம் டேர்மில், 5 yearsக்கு மேலே போச்சுன்னா அது வந்து லாங் டேர்ம் கிரெடிட்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபண்ட் பேஸ்டு அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ஃபண்டு வந்து அதாவது அமௌண்ட் வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். நான் ஃபண்டுனா அமௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்காது, ஓகேவா. பட் நான் ஃபண்ட் பேஸ்டு வந்து ஏதாவது ரிஸ்க் ஆச்சு, கஸ்டமர் வந்து பே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஃபண்ட் பேஸ்டாக மாறும், ஓகேவா. ஸோ ஃபண்ட் பேஸ்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சிசி கொடுக்குறோம், ஓடி கொடுக்குறோம், ப்ரீ ஷிப்மெண்ட்டு, பில்ஸ், இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக அமௌண்ட்டு தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அது வந்து ஃபண்ட் பேஸ்டில் வரும். இதுவே நான் ஃபண்ட் பேஸ்னால் ஒரு பேங்க் கேரண்டி கொடுக்கறது, எல்சி, ஸோ ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்டு வந்து டைரெக்டாக நம்ம பேங்க்குக்கு வந்து ஃபண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் இப்போ சப்போஸ் அந்த கஸ்டமர் வந்து பே பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து இது ஃபண்டாக மாறும். ஸோ இது 2 தான் வந்து என்னென்னா டைப்ஸ் ஆஃப் கிரெடிட்டு, ஓகேவா. மெயினாக வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம அந்த லோனை கொடுக்குறோங்கிறதா ரொம்ப முக்கியம். இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபினான்ஸு, ப்ராஜெக்ட் ஃபினான்ஸு, எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ், கிராப் லோன், இதெல்லாம் வந்து என்னென்னா பர்பஸ் என்ன எதுக்காக பண்ணுறதுங்கிறது. ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் எல்லாமே வந்து இதை பொறுத்து தான் டிவைட் ஆகுது. பீரியட் பொறுத்து, எவ்வளோ நாளைக்கு அந்த லோன் நம்ம கொடுக்குறோங்கிறத பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆர்பிஐ கைட்லைன்ஸு. ஆர்பிஐ வந்து எந்த லோன் கொடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு தனி கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த லோன் வந்து இவ்வளோ பீரியட் தான் கொடுக்கணும், இதுக்கு இவ்வளோ கொலாட்ரல் இருக்கணும், எல்லாமே வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ் மூலமாக தான் வருது, ஓகேவா. அதுக்கப்புறம் இதில் 4 டிவிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா ட்ரெஷரி, கார்ப்பரேட் ஆர் ஹோல்சேல் பேங்கிங், ரீட்டைல் பேங்கிங், அதர் பேங்கிங் பிஸ்னஸ். இதுதான் நம்ம பேங்க்கில் இருக்கிறது, ஓகேவா. ட்ரெஷரி அப்படின்னா என்னென்னா, ட்ரெஷரி தான் வந்து மெயின். அதாவது என்னென்ன இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் ஒரு பேங்க்கில் இருக்குது, அந்த ஃபண்டை எப்படி யூஸ் பண்ணுறோம், எல்லா இதுவுமே வந்து ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் தான் டேக்கப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் ஓவரால் பிஸ்னஸ் ஆஃப் த பேங்க்கை வந்து மெயின்டைன் பண்ணுறது. கார்ப்பரேட் ஆர் ஹோல்சேல் பேங்கிங் அப்படின்னா என்னென்னா, ஹோல்சேல் பேங்கிங்னா என்ன, பெரிய அதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு, இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், கம்பெனி, ஸ்டாட்யூட்டரிஸ், பெரிய லெவலில் பண்ணுற எல்லா பிஸ்னஸும் வந்து என்னென்னா ஹோல்சேல் பேங்கிங்கில் வரும். மெயினாக வந்து 50 crore அண்ட் எபவ் இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் ஹோல்சேல் பேங்கிங்கில் வரும்.
ஓகேவா. ரீட்டைல் பேங்கிங் அப்படின்னா என்னென்னா 50 crore உள்ளே இருக்கிற பிஸ்னஸ் லைக் இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், இது சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு கொடுக்கறது, இது எல்லாமே அவங்களோட டேர்ன் ஓவர் வந்து 50 crore உள்ளே இருக்கிறதா இருக்கணும். ஓகேவா. டேர்ன் ஓவர் வந்து லெஸ் தேன் வந்து 50 crores. இதோ இங்கே இருக்க பாருங்கள், ஸ்மால் லோன்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் எதுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, டேர்ன் ஓவர் வந்து அவங்க வந்து 50 crores இருந்ததுன்னா அது வந்து ரீட்டைல். ஓகேவா. ரீட்டைல் பிஸ்னஸ். அதுவே 50 crore மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்னென்னா ஹோல்சேல் பிஸ்னஸ் ஆகிடும். அதே மாதிரி இப்போது ப்ரொஜெக்டட் டேர்ன் ஓவர்னு எடுத்துட்டாவே அது வந்து 20% அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ப்ராப்ளம்லேயும் அதே தான் வரும். ஸோ ப்ரொஜெக்டட் டேர்ன் ஓவர் அப்படின்னா என்னென்னா 20% தான் எடுத்துப்போம். ஓகேவா. அதே மாதிரி இப்போ ஒரு டேர்ன் ஓவர் எப்படி இவங்களது வந்து இப்போ 50 crore அப்படின்னு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டு 3 years அவங்களோட டேர்ன் ஓவர் வந்து இந்த 50 crore இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி, ஆல்ரெடி இருக்கிற கம்பெனினா லாஸ்ட்டு 3 yearsோட எடுப்பாங்க. இப்போ புதுசாக வந்திருக்க கம்பெனி அப்படின்னா என்னென்னா ப்ரொஜெக்டட் டேர்ன் ஓவரை வந்து பார்ப்பாங்க. அதில் வந்து இவ்வளோ காட்டியிருக்காங்களா, ப்ரொஜெக்டட்னா இனிமேல் நம்ம இவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் வந்து ப்ரொஜெக்டட் டேர்ன் ஓவர். ஓகேவா. இதில் வந்து ஆக்சுவலாக ரீட்டைலில் தான் 3 இருக்குது. ஒன்று வந்து ஓரியன்டேஷன், இன்னொன்று வந்து ப்ராடக்ட், இன்னொன்று வந்து கிரானுலாரிட்டி. ப்ராடக்ட் கிரைட்டீரியன் அப்படின்னா என்னென்னா ஒரு லைன்ஸ் ஆஃப் கிரெடிட், டேர்ம் லோன்ஸ் அண்ட் லீசஸ், ஸ்மால் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டி அண்ட் கமிட்மெண்ட்டு. என்ன ப்ராடக்ட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம், அதான் சொன்னேன் டேர்ம் லோன். இப்போ டேர்ம் லோன்னா என்னது, ஒரு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஒரு ஐ மீன் டேர்ம் லோனில் எல்லாமே வரும் இல்லையா. ஸோ டேர்ம் லோன் லைக் ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு மிஷினரி வாங்குறாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து டேர்ம் லோனில் வரும். ஸோ அந்த மாதிரி டேர்ம் லோன் ஆகட்டும், இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஃபெசிலிட்டி அண்ட் கமிட்மெண்ட்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட்டுக்கான நம்ம லோன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து கிரானுலாரிட்டி கிரைட்டீரியன் அப்படின்னா என்னென்னா, இப்போ மொத்தமாக ஒரு கிரெடிட்டு வந்து இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நிறைய சப்சிடரி கம்பெனி இருக்கும். ஓகேவா. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 4-5 கம்பெனிக்குமே வந்து ஒரு ஹெட்டு தான் இருப்பாங்க. ஐ மீன் ஒரு கம்பெனியோட தான் எல்லாமேவா இருக்கும். ஸோ நம்ம இந்த எல்லா கம்பெனிக்கும் சேர்த்து நிறையா லோன் கொடுத்துடக்கூடாது, ஏன்னா என்பி ஆச்சுன்னா மொத்தமாக போய்டும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே வந்து 0.2% ஆஃப் த ஓவரால் ரீட்டைல் போர்ட்ஃபோலியோலேருந்து தான் வந்து நம்ம வந்து அந்த அக்ரிகேட் எக்ஸ்போஷர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதும் வந்து ஒரே எக்ஸ்போஷராக இருக்கக்கூடாது, அதாவது ஒரே கம்பெனியோட சப்சிடரிஸ் அந்த மாதிரி ஒரே இதாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லோ வேல்யூ ஆஃப் இண்டிவிஜுவல் எக்ஸ்போஷர். ஓகேவா. லோ வேல்யூ ஆஃப் இண்டிவிஜுவல் எக்ஸ்போஷர்னால் மேக்ஸிமம் நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம லோன் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களோட த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 5 crores மேலே போகக்கூடாது. ஓகேவா. அடுத்தது ஹோல்சேல் பேங்கிங் நம்ம முன்னாடியே பார்த்ததா, அதாவது 50 கோடிக்கு மேலே, அதாவது ரீட்டைல் பேங்கிங்கில் எது வராதோ, ரீட்டைல் பேங்கிங்னா 50 crores வரும் இல்லையா அவங்களோட வர்த்து, அதுக்கு மேலே போகிறது எல்லாமே ஹோல்சேல் பேங்கிங்கில் வந்துடும். அதர் பேங்கிங் சர்வீசஸ்னால் நம்ம பேரா பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் லைக் நம்ம இன்சூரன்ஸு அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பேரா பேங்கிங்கில் வரும். நார்மல் நம்ம பேங்கிங்கில் பண்ணுறது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு தரதெல்லாம் வந்து பேரா பேங்கிங் ட்ரான்சாக்ஷனில் வரும். நெக்ஸ்ட் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் கிரெடிட் மேனேஜ்மெண்ட்டு. கிரெடிட் மேனேஜ்மெண்ட்டாகவே மெயின் வந்து லோன் பாலிசி தான். ஒரு பேங்க்கோட லோன் பாலிசி வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் பாரோவருக்கு எவ்வளோ கொடுக்கணும், இல்லை குரூப்பாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு, கேபிட்டல் மார்க்கெட்டு, ஸ்டீலு, சிமெண்ட்டு, ஒவ்வொரு லிமிட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இவ்வளோ தான் லிமிட்டு, எந்த கேட்டகரியில் அவங்க வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்கும் வந்து லோன் பாலிசிஸ் இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் லெவல் ஆஃப் சாங்ஷனிங் ஆஃப் கிரெடிட் ப்ரொப்போசல் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 2 கோடி இல்லை 3 கோடிக்கு 5 கோடி அந்த மாதிரினா அதுனா பிரான்ச் லெவலில் வரும். சப்போஸ் அதுக்கு மேலே போச்சுன்னா ஹெட் ஆஃபீஸ் லெவலில் சாங்ஷன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் வந்து சாங்ஷன் லிமிட் வந்து டிஃபர் ஆகும். பவர் வந்து யார் அதை வந்து வெரிஃபை பண்ணுறாங்கங்கிறது டிஃபர் ஆகும். ஓகேவா. அதை தான் அடாக் லிமிட் எல்லாமே அதில் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து அப்ரைசல்னால் என்ன, இப்போ ஒரு கோல்டு அப்ரைஸ் பண்ணுறதுனா என்ன பண்ணுறோம், கரெக்ட் கோல்டு வந்து நல்ல உண்மையான நல்ல கோல்டு தானா இல்லையான்னு செக் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி தான் அப்ரைசல் வந்து நம்ம ஒரு லோன் கொடுக்குறோம் அப்படின்னாலும் அதையும் அப்ரைஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தங்க ஒரு லோன் கேட்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாரோவர் நல்ல ட்ரஸ்ட் வர்த்தியான பாரோவர் தானா, இல்லை ஆல்ரெடி அவர் பேரில் நிறைய பிளாக் மார்க்ஸ் இருக்கா, ஃபஸ்ட்டு பாரோவர் ட்ரஸ்ட் வர்த்தி நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அவர் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறாரு. இப்போ ஒரு மிஷினரி வாங்கணும் அப்படின்னு லோன் கேட்க வராருன்னா அவர் ஆல்ரெடி என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, அவருக்கு அந்த லோன் கொடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி, அவர் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காரு, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அந்த பணத்தை வச்சுன்னு நம்ம செக் பண்ணணும். அவர்கிட்ட பேசி தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த அமௌண்ட் வந்து அவர் வேறு ஏதாவது
இப்போது அவர் வந்து ஒரு 50 லட்சம் கேட்கலாம், நம்மளால் 50 லட்சமும் கொடுக்க முடியாது இல்லையா. ஆக்சுவலாக அதோட ப்ராஜெக்டோட காஸ்ட்டே வந்து ஒரு 45 லட்சம்னு வச்சுக்கோங்க, அவரை எக்ஸ்ட்ராவாக 50 லட்சம் கேட்கலாம். ஸோ நம்ம வந்து அதை அசஸ் பண்ணணும் கரெக்டாக. அதுக்கப்புறம் டேர்ம் ஆஃப் ரீபேமெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும். எவ்வளோ நாளில் அதை கட்டுவாங்க, அதை எப்படி கட்டுவாங்க, ஓகேவா. அது அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் எஃபெக்டிவ் மானிட்டரிங் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ நம்ம தான் வந்து அதை கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி வாங்கணும். எவ்வளோக்கு மேலே போனால் எவ்வளோ வாங்குறாங்களோ அதுக்கு மேலே வந்து நம்ம கொலாட்ரல் செக்யூரிட்டி அல்லது பர்சனல் கேரண்டி தேவைப்படுதா இந்த லோனுக்கு, அவங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்களோ அதை பொறுத்து தான் இது டிஃபர் ஆகும். அடுத்தது வந்து ஹவு ஷுட் சார்ஜ் பி கிரியேட்டட் ஓர் அந்த நம்ம செஸ் பண்ணுவோம்லாம் சொல்லுவோம் இல்லையா, எம்ஓடி பண்ணுறது, அதெல்லாம் சார்ஜ் க்ரியேட் பண்ணணும் இல்லையா. நம்ம அதுக்கு வந்து நம்மளுக்கு கீழே வரணும் இல்லையா, அவங்க பேரில் இருக்கும், பேங்க் பேர் வரணும் இல்லையா, அது வந்து நம்ம பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் அப்ரைசல். ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவன் வந்து எதுக்காக அந்த லோன் வாங்குறான், அந்த லோனை கரெக்டாக அவனால் கட்ட முடியுமா, அவனோட ரிஸ்க், அவன் வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கானா, இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்கானா, சிபில் ஸ்கோர் எடுத்து பார்க்குறது, அவனோட கேஒய்சி செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன அவனுக்கு வருமானம் வருது எல்லாமே, அவனோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம செக் பண்ணணும். அவனோட ஃபினான்ஷியல் ட்ராக் வந்து அவனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஒரு கம்பெனியாக இருந்துச்சுன்னா ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு ப்ளஸ் அவனோட பர்சனல், அவன் ஒய்ஃபு இல்லைனா அவங்க அப்பா அம்மா, அந்த மாதிரி எல்லாத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் செக் பண்ணி தான் வந்து அவனை அசஸ் பண்ண முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து டெலிவரினா என்ன, நம்ம ஒரு லோன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்டேஷன் அண்ட் க்ரியேஷன் சார்ஜ் வந்து பண்ணணும் இல்லையா. டாக்குமெண்டேஷன் எடுத்து தான் நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் எடுத்து தான் வந்து நம்ம ஒரு லோன் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கிரியேட் ஆஃப் சார்ஜ் ஓவர் செக்யூரிட்டி, எம்ஓடி பண்ணுறது இல்லை அதெல்லாம் வந்து டெலிவரியில் வரும். அடுத்தது வந்து கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும், அவங்க வந்து கரெக்டாக தான் அந்த ஃபண்டை யூஸ் பண்ணுறாங்களா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மிஷினரி வாங்குறான்னு லோன் வாங்கிட்டு போயிருப்பாங்க, நம்ம வந்து போய் செக் பண்ணணும் அவங்க வாங்கிட்டாங்களா இல்லையான்னு போய் செக் பண்ணணும். ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த மிஷின் அங்கே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். மேபி அவங்க மிஷினரி வாங்குறான்னு சொல்லிட்டு அதை வச்சு வேறு ஒரு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ நம்ம ஆக்சுவல் யூஸ் ஆஃப் ஃபண்ட் வந்து அங்கே மாறுது இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணி செக் பண்ணணும். அடுத்தது வந்து ரீஹாபிடேஷன் அண்ட் ரெக்கவரி. இப்போது பிஸ்னஸ் அப்பப்போ டல் ஆகும் எக்கனாமிக் ரீசன்ஸ்னால, அந்த மாதிரி ஆகும்போது ரீஹாபிடேஷன் அப்படின்னா அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபண்டு தேவைப்படுது, அவனுக்கு வந்து அவன் அந்தளவுக்கு ட்ரஸ்ட் வத்தியாக இருக்கான், அவனோட செக்யூரிட்டி இருக்குது, நமக்கு அவனுக்கு எக்ஸ்ட்ரா தரலாம் அப்படின்னா அது வந்து ரீஹாபிடேஷன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தருவாங்க. சப்போஸ் எதுவுமே பண்ண முடியல, அவங்ககிட்ட நமக்கு எதுவும் வராது, அவன் வந்து வேணுனே கட்ட மாட்டேங்கிறான், அந்த மாதிரி டைமில் நம்ம ரெக்கவரி போகணும். நம்ம கொடுத்த பணத்தை நம்ம ரிட்டர்ன் வாங்கணும் இல்லையா, அதுதான் வந்து ரெக்கவரி. நெக்ஸ்ட்டு வந்து கிரெடிட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். கிரெடிட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, இப்போது கிரெடிட் ரிஸ்க்குனா மெயினாக வரதே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அவன் வந்து நமக்கு பணம் கட்ட முடியலை அப்படின்னா அவனை வந்து நம்ம எப்படி நம்ம அதை ரிட்டர்ன் வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான். அதில் தான் வந்து ரீஃபினான்ஸ் வரும். ரீஃபினான்ஸ் வந்து என்னென்னா, இப்போது அதான் சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து எலிஜிபிளாக இருக்காங்க ரீஃபினான்ஸ்க்கு, ஓகேவா, அவங்களுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, அவங்கக்கிட்ட கிரெடிட் இருக்குது அப்படின்னா, லைக் செக்யூரிட்டி வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம உங்களுக்கு ரீஃபினான்ஸ் கொடுப்போம். ஓகே. அடுத்தது வந்து என்னென்னா ஆர்பிஐ கைட்லைன்ஸ் வந்து மெயினே என்னென்னா எண்ட் யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். அதாவது இப்போது அதை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நம்ம ஒரு மிஷினரி வாங்குறாங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க மிஷினரி தான் வாங்கணும், ஓகேவா. ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டாக்கெல்லாம் வாங்குறது, இது பண்ணுறதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்கன்னா கரெக்டாக அதை தான் பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க வேறு எதுவும் பண்ணக்கூடாது, ஓகேவா. ஸோ அதுதான் வந்து எண்ட் யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். அவங்க எதுக்காக வாங்கினாங்களோ அந்த இது பர்பஸ்க்காக தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்களாங்கிறது நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது தான் மெயினானது, அதாவது ப்ரியாரிட்டி செக்டார். நம்ம அதாவது ஆர்பிஐ கைட்லைன்ஸ்லேயே வந்து ப்ரியாரிட்டி செக்டாருக்குன்னு வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒரு பேங்க்கு இல்லைனா ஃபாரின் பேங்க்ஸ் எல்லாருமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ ப்ரியாரிட்டி செக்டாரில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர் தான் வரும். ஸோ அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ வரும், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டு, அப்புறம் வீக்கர் செக்ஷன், இது எல்லாமே வரும். ஸோ இதெல்லாமே வந்து லைக் இதில் தான் ப்ரியாரிட்டி செக்டரில் தான் வரும். ப்ரியாரிட்டி செக்டரோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். அதாவது டொமஸ்டிக் பேங்க்ஸ், நார்மல் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்கோட டோட்டல் ப்ரியாரிட்டி செக்டரோட அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 40%. இதுவே ஃபாரின் பேங்க்ஸ்க்கு வந்து வெறும் 32% தான். ஸோ ஃபாரின் பேங்க்ஸ் வந்து அக்ரியில் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு அதில் டார்கெட் கிடையாது. பட் நமக்கு வந்து 18% வந்து அக்ரிகல்ச்சர் அட்வான்ஸ் கொடுக்கணுங்கிற டார்கெட் இருக்குது, ஓகேவா. அதே எஸ்எம்இ ஸ்மால் என்டர்பிரைசஸில் பார்த்திங்கன்னா நமக்கு டார்கெட் கிடையாது. பட் ஆனால் ஃபாரின் பேங்க்ஸ்க்கு 10% வந்து கண்டிப்பாக அவங்க அதில் பண்ணியிருக்கணும்.
அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நமக்கு எந்த இதுவும் கிடையாது, பட் அவங்களுக்கு வந்து 12% இருக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு வந்து என்னென்னா அக்ரியில் மட்டும்தான் வராது, நமக்கு வந்து ஸ்மால் என்டர்பிரைசஸ்லேயும் எக்ஸ்போர்ட்லேயும் வந்து ஒரு இருக்க மாட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து இது வந்து டார்கெட் இல்லை, இது வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் அட்வான்சஸ் ஆஃப் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து நம்ம 10% கண்டிப்பாக கொடுக்கணும், இவங்களுக்கு வந்து டார்கெட் இல்லை. ஸோ இந்த டேப்லர் காலம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெயினாக இதில் ஞாபகம் வச்சுக்கொண்டு டோட்டல் ப்ரியாரிட்டி செக்டர் வந்து 40%, இது 32, அக்ரி வந்து நம்ம 18% கொடுக்குறோம், நம்ம வீக்கர் செக்ஷனுக்கு 10% கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஸு, மைக்ரோ அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ். இப்போ ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் ஏரியாவுக்கும் ஒரு அர்பன் ஏரியாவுக்கும் வந்து சிட்டிக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ 20 lakhs அப் டு இண்டிவிஜுவல் ஃபார் பர்ச்சேஸ். ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ஒரு பர்ச்சேஸ்க்கு வந்து 20 lakhs வரையும் கொடுக்குறாங்க ஹவுசிங் ஃபினான்ஸில். அதுவே வந்து ஒரு அதை ரிப்பேர் பண்ணுறது, நம்ம ரிப்பேர் லோன் கொடுக்குறோம் இல்லையா, மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அதில், ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து 1 to 2 lakhs வரை கொடுக்குறாங்க. எஜுகேஷன் லோன்னா வித்தின் இந்தியா 10 lakhs, அவுட் சைட் இந்தியா 20 lakhs. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் கிரெடிட் அப்படின்னா என்னென்னா நாட் ரிட்டர்ன். நம்ம டொமஸ்டிக் பேங்க்ஸ் வந்து நம்ம அதில் இது பண்ண மாட்டோம், இங்கே பார்த்தது தான். இவங்க வந்து 12% கொடுப்பாங்க அக்கார்டிங் டு ஃபாரின் பேங்க்ஸ். அடுத்தது வந்து என்னென்னா ரீட்டைல் ட்ரேடு, காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி செக்டார், இது எல்லாமே வந்து ப்ரியாரிட்டி செக்டாரில் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது இவங்க எது ப்ரியாரிட்டி செக்டார்னு ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. எது வீக்கர் செக்ஷன் வித் அண்டர் ப்ரியாரிட்டி செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபார்மர்ஸ் வந்து ஹோல்டிங் 5 acres அண்ட் லெஸ். ஓகேவா? 5 ஏக்கர்லேருந்து அதுக்கு கம்மியாக வரையும் வச்சுருக்கவங்க எல்லாமே வந்து வீக்கர் செக்ஷனில் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து artisans, villages and cottage industries whose individual credit limit வந்து do not exceed 50,000. 50,000 தான் இருக்கணும் உங்களோட இண்டிவிஜுவல் கிரெடிட். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? டிஆர்ஐ, நெக்ஸ்ட்டு எஸ்ஜேஎஸ்ஆர்ஒய், எஸ்எல்ஆர்எஸ், எஸ்ஜிஎஸ்ஒய், இது வந்து என்னென்னா ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்எம்இடி ஆக்ட் 2006. நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர்லேயே பார்த்துருப்போம், ஒரு சின்ன டேப்லர் காலம் மாதிரி போட்டிருப்பேன். அதுதான் வந்து ஆக்சுவலாக இது. அதாவது எம்எஸ்எம்இனா ஸ்மால் அண்ட் மீடியம் மைக்ரோ என்டர்பிரைசஸ் வந்து அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் வந்து இது சேஞ்ச் ஆகும். அதாவது மேனுஃபேக்சர் செக்டாரில் வந்து இப்போ ஸ்மால், மீடியம், மைக்ரோ. ஓகேவா? ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படின்னா வந்து 25 lakhs டஸ் நாட் எக்ஸிட், மைக்ரோ அப்படின்னா டஸ் நாட் எக்ஸிட் 25 lakh. 25 lakhsக்கு மேலே போகாது. மேனுஃபேக்சர் அதாவது பிளான்ட் அண்ட் மிஷினரியில் மெயினாக பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதே இது ஸ்மாலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 5 crores. அதே வந்து மீடியம்னு பார்த்தீங்கன்னா 5 crore 10 crore. ஸோ மைக்ரோ, ஸ்மால், மீடியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரினா டஸ் நாட் எக்ஸிட் 25 lakhs, 25 to 5 crores, 5 to 10 crores. அதே சர்வீஸ் செக்டர்னால் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எக்யூப்மெண்ட்டில் பண்ணும்போது அதே இது தான். ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட்னா சின்னது, பிளான்ட் அண்ட் மிஷினரினா பெருசு. ஸோ 25 ஆரம்பிக்குது. இங்கே எக்யூப்மெண்ட்னா வெறும் 10 lakhs தான். ஸோ 10 lakhs 10 to 2 crores, 2 crores to 5 crores. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 1 markல கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கிரெடிட் எக்ஸ்போஷர் நார்ம்ஸ். இப்போ கிரெடிட் எக்ஸ்போஷர்னால் யாருக்கு எவ்வளோ கிரெடிட் தரணும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வராங்க அல்லது குரூப் பாரோவர்ஸ் நிறைய பேர் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே வந்து சீலிங் லிமிட்னு ஒன்று இருக்கும். இவங்களுக்கு வந்து 15% ஆஃப் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஒரு சிங்கிள் பாரோவர்னால் 15%, அதுவே வந்து ஒரு பாரோவர் குரூப் பாரோவர்ஸ்னால் 40% ஆஃப் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். இதே இது வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா எப்போ வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோனுக்கு போனாங்க அப்படின்னா இதை 15% 5% வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுப்போம். ஸோ டோட்டலாக 20%. அதே வந்து இவங்களுக்கும் அதே மாதிரி தான் 40%லேருந்து ப்ளஸ் 10% கொடுப்போம். டோட்டல் 50%. ஓகேவா? எதுக்காகனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி. அதே மாதிரி இதுக்கு வந்து யார் அப்ரூவல் கொடுக்குறாங்கன்னா அப்ரூவல் ஆஃப் தேர் போர்ட்ஸ், நம்ம பேங்க்கோட போர்ட் டைரக்டர்ஸ் தான் வந்து இதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபார் எக்ஸ்போஷர் டு என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல், இவங்களுக்கு வந்து என்னென்னா 10%லேருந்து 15% வரையும். ஓகேவா? என்பிஎஃப்சிக்கு வந்து ஒரு சிங்கிள் பேங்க் டு சிங்கிள் அப்படின்னா என்பிஎஃப்சிக்கு வந்து 10%, என்பிஎஃப்சி ஏஎஃப்சி அதாவது அசட் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு 15% வந்து கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் பார்த்துக்கோங்க போதும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? நமக்கு வந்து 3 months ஒன்ஸோ இல்லை 6 months வந்து ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் நமக்கு வந்து பிபிஎல்ஆர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆர்பிஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம வந்து வைப்போம்.
பட் பேசிக்காக அந்த ரேட் தான் வைப்போம். ஃபஸ்ட்டெல்லாம் பிபிஎல்ஆர், இப்போ வந்து நமக்கு பேஸ் ரேட் இருக்கு இல்லையா. ஸோ பிபிஎல்ஆர் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா இது தேவையில்லை, ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு அது இல்லை. பட் இருந்தாலும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரெடிட் லிமிட் ஓவர் 2 lakhs அப்படின்னா ஐ மீன் interest not exceeding the credit limit up to 2 lakhs அப்படின்னா அதுக்கு வந்து பேங்க் ஷுட் சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் நாட் எக்ஸிட்டிங் தேர் பிபிஎல்ஆர். ஓகேவா, பிபிஎல்ஆர் எவ்வளவோ அதுக்கு மேலே வந்து நம்ம வாங்கக்கூடாது. 2 lakhsக்கு மேலே போச்சு அப்படின்னா அதோட ரேட் வந்து மாறும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ், லோன் டு இண்டிவிஜுவல் அகெயின்ஸ்ட் ஷேர், டிபென்ச்சர், பாண்ட்ஸு, நான் ப்ரியாரிட்டி செக்டர், இது எல்லாமே வந்து நம்ம பிபிஎல்ஆரில் வச்சு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து பேஸ் ரேட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பேஸ் ரேட்டுன்னா இப்போ பேஸ் ரேட் அதை வச்சு தானே நம்ம வந்து லோன் கொடுக்குறோம். பேஸ் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதை வச்சு தான் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறோம். ஓகேவா, டிரான்ஸ்பரன்சி டு லெண்டிங் ரேட்ஸ் மெயினாக வந்து இது பேஸ் ரேட் வந்ததே அதுக்காக தான். அடுத்தது வந்து என்னென்னா ஒரு பேஸ் ரேட், அதாவது சில அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா வீக்கர் செக்ஷன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஸ் ரேட்டை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை சிலதுக்கெல்லாம். ஓகேவா, நம்ம இப்போ எப்படி ஐஎஸ்ஏஜ் லைக் நம்ம கோல்டு லோன்ஸ் எல்லாம் தரோம் இல்லையா, பட்டாச்சிட்டா வச்சு தரோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பேஸ் ரேட்டை வச்சு நம்ம பார்க்குறது இல்லை. அதே மாதிரி லோன்ஸ் டு சில டிஆர்ஐ செக்ஷன்ஸ், அட்வான்சஸ்ஸு, லோன் டு பேங்க்ஸ் ஓன் எம்ப்ளாயீஸு, நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற லோன், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேஸ் ரேட்டை பார்க்க மாட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டும் இருக்குது. ஃபிக்ஸட் அண்ட் ஃப்ளோட்டிங் இது பின்னாடி பார்ப்போம், அதில் பார்க்கலாம் ஃபிக்ஸட் அண்ட் ஃப்ளோட்டிங் ரேட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த பேஸ் ரேட்டை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரொபோசல் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா ஏஎல்சிஓ ஆர் போர்ட்ஸ், அதாவது அசட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் போர்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் தான் வந்து இதை வந்து எவ்வளோ பேஸ் ரேட்லேருந்து எவ்வளோ நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுறது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பீரியாடிசிட்டி ஆஃப் சேஞ்சிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் அட்வான்ஸஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக்கலாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, சிலது வந்து மந்த்லி சேஞ்ச் ஆகும், சிலது வந்து என்னென்னா குவார்ட்டர்லி சேஞ்ச் ஆகும், சிலது வந்து 3 months ஒன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ டிபெண்டிங் ஆன் தி என்ன அட்வான்ஸஸ் கொடுக்குறோம் எதை பொறுத்துங்கிறது தான் இது. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் அண்ட் ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் சில லோன்ஸுக்கெல்லாம் வந்து எப்போவுமே ஃபிக்ஸட் ரேட் தான். அதுவே ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சிலதெல்லாம் வந்து இப்போ இவ்வளோ பீரியட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்டேட் ஆகுது இல்லையா, அப்போ வந்து அந்த லோனோடதும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தெளிவாக வந்து நம்மளோட லோன் டாக்குமெண்டேஷனில் தெளிவாக சொல்லணும். நம்ம கஸ்டமருக்கும் அதை வந்து சொல்லிடணும், அதை டாக்குமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணிடணும். அதில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கணும், நம்ம அதை அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது. அதில் ஃப்ளோட்டிங் ரேட்டை. நெக்ஸ்ட் வந்து பீனல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எப்போவுமே எந்த பெனால்ட்டி வாங்கும் போதும் 25,000க்குள்ளே இருக்கிற எந்த லோனுக்குமே வந்து நம்ம பீனல் இன்ட்ரெஸ்ட் போடக்கூடாது. அது வாட் எவர் த லோன் எந்த லோனாக இருந்தாலும் சரி. ஏன்னா அதெல்லாம் ப்ரியாரிட்டி செக்டரில் வரும் 25,000க்குள்ளே. 25,000க்கு மேலே போகிறதுல பீனல் இன்ட்ரெஸ்ட் எப்போ வரும் அப்படின்னா அவங்க ஒழுங்காக ரீபேமெண்ட் பண்ணலை, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணலை, லைக் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபைனான்ஸ், ஸோ அதெல்லாம் பண்ணலை அப்படின்னா அதெல்லாம் வந்து பீனல் ரேட், நம்ம வந்து பீனல் இன்ட்ரெஸ்ட் போடுவோம், இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பீனல் இன்ட்ரெஸ்ட் போடுவோம். அதுவும் வந்து நம்மளோட டாக்குமெண்டேஷனில் நம்ம அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த பீனல் இன்ட்ரெஸ்ட் போடுறதெல்லாம் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் பார்த்துக்கிறாங்க எவ்வளோ போடணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. அடுத்தது கொலாட்ரல் செக்யூரிட்டி. ஸோ எந்த ஒரு லோன் கொடுத்தாலும் வந்து நம்ம கொலாட்ரல் செக்யூரிட்டி வாங்குகிறோம் இல்லையா, இவ்வளோ இதுக்கு மேலே போகணும் அப்படின்னு. இப்போ எம்எஸ்எம்இயை பொறுத்தவரை 10 lakhs வரை நம்ம கொலாட்ரல் தேவை கிடையாது. பட் அதுக்கு மேலே போச்சுன்னா கொலாட்ரல் வாங்கணும். நம்ம எவ்வளோ லோன் கொடுக்குறோமோ அதுலேருந்து ஒரு 120% அந்த மாதிரி வந்து நம்மள கொலாட்ரல் வேல்யூ வந்து இருக்கணும். ஸோ கொலாட்ரல் செக்யூரிட்டி வாங்கினா தான் நமக்கு லோன் வந்து கண்டிப்பாக நமக்கு ரிட்டர்ன் வரும், நம்ம கொடுத்தாமோ நமக்கு ரிட்டர்ன் வருங்கிறதோட சேஃப்டி தான் வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் வந்து மானிட்டரி அண்ட் கிரெடிட் பாலிசி. ஸோ எது மானிட்டரி பாலிசிஸ், கிரெடிட் பாலிசி எல்லாமே வந்து நமக்கு வருஷம் ஒருக்கா இல்லைனா வருஷத்தில் 4 times அந்த மாதிரி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பாலிசி ரேட்டு, லெண்டிங் ரேட்டு. மானிட்டரி பாலிசிஸ்னால் என்ன, அந்த ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ, பேங்க் ரேட்டு, நம்ம இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, சிஆர்ஆர், அதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கிரெடிட் பாலிசி ரேட்டும் நம்மளோட ரேட்ஸும் லெண்டிங் ரேட்ஸும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா யாருக்கு வந்து நம்ம வந்து லோன் கொடுக்கக்கூடாது, அதாவது சம் கிரெடிட்ஸ் வந்து சிலதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கோட ஓன் ஷேர், இப்போ நம்மளோட பேங்க்கோட ஓன் ஷேருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம அட்வான்சஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா,
அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டிவ் டு டைரக்டர்ஸோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம லோன் கொடுக்கக்கூடாது. ஆஃபீஸர்ஸ் அண்ட் ரிலேட்டட் டு சீனியர் ஆஃபீஸர் ஒரு பேங்க்குக்கு லோன் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூசிங் ஆர் கன்சியூமிங் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் இந்த மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவ் ஏரியாஸாக இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம லோன் கொடுக்கக்கூடாது. சென்சிட்டிவ் கமோடிட்டிஸ்னால் லைக் ஃபுட்டு, நான் ஃபுட்லேயும் வரும், பட் ஃபுட் கமோடிட்டிஸ் நிறையா வரும், அதெல்லாம் வந்து சென்சிட்டிவ் அதுக்கு எகென்ஸ்டாகவும் நிறையா லோன் கொடுக்கக்கூடாது, அட்வான்சஸ் கொடுக்கக்கூடாது. அடுத்தது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இஷ்யூட் பை அதர் பேங்க். இப்போ அதர் பேங்க் இஷ்யூ பண்ணுற எஃப்டிஆருக்கு வந்து நம்ம லோன், ஏன்னா அவங்க எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லை இன்டர்நெட் யூஸ் பண்ணி தொலைஞ்சிருச்சுன்னு கூட க்ளோஸ் பண்ணலாம், நமக்கு அது தெரியாது. ஸோ எஃப்டிஆர் யூஸ் அதர் பேங்க், மெயினாக அதர் பேங்க் நம்ம பேங்க் யூஸ் பண்ணி கொடுப்போம், அதர் பேங்க் யூஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் எகென்ஸ்ட் லோன் கொடுக்கக்கூடாது. அப்புறம் கம்பெனிஸ் டு பை பேக் தேர் செக்யூரிட்டிஸ், அந்த செக்யூரிட்டிஸ் அவங்க வாங்குறதுக்கோசரம் நம்ம லோன் கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் அசஸ்மெண்ட். கிரெடிட் அசஸ்மெண்ட் எதை பொறுத்து அப்படின்னா, இப்போ வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட் வந்து 5 crore வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்களுக்கு அதுலேருந்து 20% அந்த ப்ரொஜெக்டட், நான் ஃபஸ்ட்டே சொன்ன ப்ரொஜெக்டட் ஆனுவல் டர்ன் ஓவர்னால் அது வந்து 20% தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் லெண்டிங் இருக்குது, அது பின்னாடி பார்ப்போம். அதை வச்சு தான் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ லோன் கொடுக்கணும், இப்போ இவ்வளோ அமௌண்ட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டெலிவரி ஆஃப் கிரெடிட். நம்ம வந்து இப்போ ஒரு 10 lakh அண்ட் எபவ் வந்து ஒரு லோன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரெடிட் லிமிட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 80% தான் ஒரு அவங்களோட ட்ரஸ்ட் வர்த்தினஸ் இருக்குது, அவங்களோட டர்ன் ஓவர் இருக்குது அப்படின்னா அதில் 80% தான் நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து நமக்கு இப்போ 10 crore கீழே போகிறவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். சரியா? அதுதான் வந்து டெலிவரி. நம்ம எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு லோன் கொடுக்குறோம், எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. மெயினாக வந்து அது அமௌண்ட்டை பொறுத்து தான் வந்து எல்லாமே மாறும். சரியா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபேர் ப்ராக்டிஸ் கோட்ஸ். ஃபேர் ப்ராக்டிஸ் கோட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு எதை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஒரு லோன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் வாங்கணும் இல்லையா, அப்ளிகேஷன் ஃபார் லோன். அடுத்து வந்து லோன் அப்ரைசல் பண்ணணும் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லையா, லோன் கரெக்டாகவும் கட்டுவானா இல்லையா அந்த அப்ரைசலை. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம அதில் பார்க்கணும். அதுக்கப்புறம் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் லோன்ஸு, அதுக்கப்புறம் போஸ்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் சூப்பர்விஷன். அப்படின்னா இதுதான் எண்ட் யூஸ் ஆஃப் அது, இது கரெக்டாக இருக்கா. சப்போஸ் அவன் வந்து கார் வாங்குறதுக்கு தான் லோன் வாங்கியிருக்கானா, கார் வாங்கியிருக்கானா இருக்கா இல்லையான்னு நம்ம போய் கரெக்டாக செக் பண்ணிட்டு வருது. அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா. ஓகேவா? நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து வேறு ஒரு பேங்க்லேருந்து நம்ம டேக் ஓவர் பண்ணியிருக்கோன்னா அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமா, ரெக்கவரிக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த செக்யூரிட்டி எல்லாம் நம்ம பேரில் மாறிடுச்சா, எல்லாமே ஜென்ரல் கைட்லைன்ஸ் எல்லாமே செக் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஒரு லோன் கொடுக்குறப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் இதில் ஒரு 3 டாபிக் வந்து பார்க்கணும். ஏதாவது ஸ்டாண்டர்ட் லோன்ஸ், சப்ஸ்டாண்டர்ட் லோன்ஸ், டவுட்ஃபுல் லோன்ஸ், லாஸ் அப்படின்னு 4 இருக்குது. ஸ்டாண்டர்ட் லோன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு என்பிஏ ஆகலை. ஓகேவா? என்பிஏ ஆகலை, கரெக்டாக போயிட்டுருக்கு, கட்டிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சப்ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னென்னா, என்பிஏ ஆகிடுச்சு, என்பிஏ வந்து லெஸ் தேன் 12 months. ஸோ சப்ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னென்னா, ரிமைன்ஸ் என்பிஏ ஃபார், அதாவது 12 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12 monthsக்கு அது என்பிஏவாகவே இருக்குது அப்படின்னா அது வந்து சப்ஸ்டாண்டர்ட் லோன்னு சொல்லுவாங்க. டவுட்ஃபுல் அப்படின்னா 12 monthsக்கு மேலே அது என்பிஏவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். லாஸ்னால் 36 monthsக்கு மேலே அது என்பிஏவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். என்பிஏனா என்ன, இன்ட்ரெஸ்ட் அல்லது அமௌண்ட் இல்லையா, பிரின்சிபல் இல்லையா, அது வந்து 3 monthsக்கு 90 daysக்கு வந்து அவன் கட்டாமல் இருக்கான் அப்படின்னா அது வந்து என்பிஏ. ஸோ இதுதான் 4 இது முக்கியமானது. ஓகேவா? அடுத்து வந்து மல்டிபிள் பேங்கிங், கன்சார்டியம் பேங்கிங், சிண்டிகேஷன், இது 3 வந்து இம்பார்ட்டண்ட்டு. மல்டிபிள் பேங்கிங் அப்படின்னா என்னென்னா, நிறையா பேங்க் சேர்ந்து ஒரு லோன் கொடுக்குறது. ஓகேவா? அடுத்தது கன்சார்டியம் பேங்கிங் அப்படின்னா என்னென்னா, வித் ரிலேஷன்ஷிப்போட குரூப் ஆஃப் பேங்க் சேர்ந்து ஒரு இதுக்கு லோன் கொடுக்குறது. இப்போ ஒருத்தங்க வந்து ஒரே இதில் தான் லோன் வாங்கியிருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ கன்சார்டியம் பேங்கிங் மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், இல்லைன்னா ஒரு ஏர்போர்ட் மெயினாக அந்த மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா பேங்க்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஸ்ப்ரெட் ஆஃப் ரிஸ்க்கை வந்து குறைக்கிறதுக்காக. ஏன்னா ஒட்டுக்கா போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அப்படியே போயிடும். ஸோ அதுதான் சிண்டிகேஷன், ஸ்ப்ரெட் ஆஃப் ரிஸ்க்குக்காக தான் நம்ம கன்சார்டியம் பேங்கிங்கும் மல்டிபிள் பேங்கிங்கும் போகிறோம். ஸோ இந்த யூனிட் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம்.